சீனாய் மலையில தேவன் பேசினார், சீயோன் மலையில சாதாரணமாயிருந்த நம்மை கொண்டு பேசுகிறார் தேவன். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் நம் மூலமாய் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் எவருக்குள்ள வாசமாய் இருக்கிறாரோ, யார் மேல ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அவர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நீ ஆவியானவர் நிரப்பப்பட்டு, எவன் பேசுறான், இவன் நம்புறான், அவன் நம்ம எவனும் நம்ப வேண்டாம். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற காரியத்தை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கும் தேவனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், உனக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த உறவை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவையும் தேவனுடைய மகிமையும் நிற்கிறதையும் பார்க்கிறான். இது உண்மைனா நீங்க எப்பெல்லாம் ஆவியான நிரப்பப்படுகிறீர்களோ அப்ப நீங்க இயேசுவை பார்க்க முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க தானே, நான் இயேசுவை பார்த்தேன்னு சொன்னா அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதை ஏதோ கதை விடுறாங்க, அது ஏதோ பொய்யா சொல்றாங்க. அவனுக்கு பொய்யாவே இருந்துட்டு போட்டு. இன்னைக்கு நீங்க ஆவியானால் நிரப்பப்படுங்க, இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு என்னோடு பேசினார், தேவதூதர்களை நாங்க பார்த்தோம் நீ சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காது அடைச்சு அன்னைக்கு கல்லை எரிஞ்சு பாஞ்சது போலதான் இன்னைக்கும் பாயிறான். அதனால இந்த அனுபவங்கள் பொய்யாயிருமா, அல்லது என் தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்களே கொடுக்க முடியாத தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவரால நீ நிரப்பப்பட்டனா உனக்கும் இந்த அனுபவம் உண்டாகும். ஆவியானவர் நீ நிரப்பப்பட்டனா நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆவியான நிரப்பப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்குமானால் இயேசுவை நீ தரிசிக்க முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, வசனத்தை பேசிட்டானா அவன் ஆண்டவருடையவனே. பிசாசு தான் அன்னைக்கு வசனத்தை பேசிச்சு. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலிருந்து ஆவியானவரால வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்போது சோதிக்கும்படி இயேசுவிட்டே போய் நிற்கிறான் பிசாசு. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். தேவனையே சோதிச்சு பார்க்கிறான். தேவன் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. தேவாலய உப்பரியின் மேல நிறுத்தி பிசாசு வசனம் சொல்லுது, நீ தாழ குதியும், ஏனெனில் உம்மை ஏந்தி கொள்ளும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சில பிசாசுகள் பேசி கொண்டிருக்கிறதானே, இன்னைக்கு சில பிசாசு வசனத்தை வச்சுக்கிட்டு இயேசுவிட்ட பேசுன மாதிரி இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப இயேசு சொன்னார், தேவனாய் கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. இயேசுவிடத்திலே வசனம் பேசிச்சு, தேவாதி தேவனிடத்திலே வசனம் பேசிச்சு பிசாசு. இன்னைக்கு சில பிசாசுகள் இருக்கு. நாங்க வேதத்திலிருந்து பேசுறோம், தேவ ஆவியானவராலே வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வசனங்களை தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷனாலதான் முற்றிலுமாய் புரிந்து கொண்டு பேச முடியும். ஆமென். ஆவியை பெற்றுக்கொள்ளாதவனால வசனத்தை பேச முடியாது, வசனத்தின் ஆழங்களை அறிய முடியாது, வசனத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை உணர முடியாது. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி. தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோ உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி. ஆண்டவாமை பக்த செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீ. அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில்
இன்று மோட்டி நிற்கிறீ. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி. தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. சொல்லுமா, ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம். இந்த வேளையில அந்த பிரசன்னம் நம்ம மேல ஒவ்வொருவர் மேல இப்போ இறங்கி வரும்படியாய் தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவா உடைய பிரசனத்தை இன்னும் அளவில்லாம எங்களை ஊற்றும். சீனாய் மலையில இறங்கின அந்த ஒரு மகிமை, அப்பா பெந்தைகோஸ்தே நாளிலே இறங்கின அந்த மேல் வீட்டறையின் அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் வேலை இறங்கி வரட்டும். ஆசையோடு இருக்கிற எங்கள் மேல, உடைக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, ஆண்டவரை மனமுடைந்து இருக்கிற தேவ ஜனங்கள் மேல இந்த பாடலை அவர்கள் பார்க்கும்போது ஆராதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, அபிஷேக நதி பாயட்டும், வல்லமை நதி பாயட்டும், அக்கினி நதி பாயட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே பா. தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் பருஷிக்க பண்ணுவீரப்பா. ஆசையோ ஷதலதல கபதர ரகவாசீர்வாதம் ஊற்றுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் எல்லாரும் உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களும் மகிழ்ந்திருக்கும்படி மறுபடி எழுப்பி அவர்கள் எழும்ப செய்வீராக. உழந்து போய் இருக்கிற வாழ்க்கை, சோர்ந்து போய் இருக்கிற வாழ்க்கை இப்பொழுதே தட்டி எழுப்பப்படட்டும். ஆவியானவரே, அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி. எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்போம். மால்கா துரபா சந்து லபடலா ரிகாந்துலா மகந்துனா ஹந்துனா தன ஹந்தலா ஓதி பாடலா சந்துலா பாடகதரபா. நிரப்ப படற்றும் ஆவியானவரே, ஒவ்வொருவரை நிரப்பும். இன்றைக்கு ஒரு மகிமை, இன்றைக்கு ஒரு வல்லமை எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கட்டும். மால்கா தனரபா. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஹல்லேலூயா. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஓ சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே அப்பா. சீனாய்
தீர்க்க வாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் எங்க வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை போற்றும் இந்த வேளையிலே ஓஹோ எழுந்து ஜொலிக்க என்னை போற்றும் வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவர் ஷதலரகஹுதுனமர் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். ஹல்லேலூயா. சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்குள்ள ஒரு தொடர்பு, நல்ல ஒரு தொடர்பு வேதத்தில் எல்லாமே ஒரு தொடர்புடையதாக இருக்கும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிற காரியங்கள் அது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலோட்டமாக இருக்கிறத போல இருக்கும். சீனாய் மலையில் ஆண்டுடைய மகிமை பலமாக இறங்கியது. ஆமென். வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் சீனாய் மலையில உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களா? நடுங்கினார்கள். அப்படியே 18ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் அவர் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் தம்முடைய கற்பனைகளை தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய கற்பனைகளை அவர் எழுதி கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் நீண்ட கால அடிமைத்தனத்திற்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 613 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை கற்பனைகள்? 613 கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆனா இந்த சம்பவத்திற்கும் புதிய ஏற்பாட்டில்
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இங்க பரிசுத்த தேவன் ஆவியானவர் அக்கினியா இறங்கி கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் எப்படி அன்றைக்கு சீனாய் மலையில மின்னல்களும் கார்மேகமும் பலத்த எக்கால சத்தம் உண்டானதோ அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதும் அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான சம்பவங்கள் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஆவியில் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். சீனாய் மலைக்கும் சீயோன் மலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்மலாம் எப்படிப்பட்டவர்களாம் வாசிக்கலாமா? எபிரெயர் 12:22. நம்மலாம் எப்படிப்பட்ட மலையினிடத்திற்கு வந்திருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட இடத்துல சேர்ந்திருக்கிறோம்னா எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்கள் சீனாய் மலையின் அண்டை சேர்ந்தாங்க. தேவன் நம்ம எங்க கொண்டு வந்திருக்கிறார்? சீயோன் மலையினிடத்திற்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். இப்படி தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. புதிய உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கில் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்மள எங்க வந்து சேர்ந்திருக்கோம்? சீயோன் மலையினிடத்திற்கு. ஆமென். சீனாய் மலையில மோசே மட்டும் மேலே ஏறினான். சீயோன் மலையில நம்ம எல்லாரையுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொள்ளுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். சீனாய் மலையில மோசே மட்டும் ஏறான். அங்க எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? பயங்கரமான தேவ மகிமை அக்கினியா இறங்கினது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. என்னன்னா எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்ட 50வது நாள்ல தான் இவர்கள் சீனாய் மலையில ஆண்டவர் மோசேயை சந்தித்தாருன்னு சொல்றாங்க. அதே போல கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறின 50வது நாள்ல தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிப்போமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படி பாப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்கேயும் ஒரு முழக்கம் உண்டாகிறது. சீனாய் மலையில சீயோன் மலை வந்து எங்க இருந்துச்சுன்னா அந்த மேல்வீட்டறை சொல்றாங்கல்ல, அது சீயோன் மலைக்கு மேலதான் அந்த மேல்வீட்டறை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். சீயோன் மலை எங்க இருக்குதுன்னா இந்த சீயோன் மலைக்கு மேலதான் மேல்வீட்டறை இருக்கிறதா. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. தொடர்ந்து படிக்கலாம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அன்று அங்க சீனாய் மலையில தேவன் பேசுகிறதை மோசே கேட்கிறான். இங்க ஆவியானவர் ஒவ்வொருடைய நாவாக இருந்த தேவன் ஒவ்வொருவர் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சீனாய் மலையில தேவன் பேசுகிறத மோசே கேட்டான். இந்த சீயோன் மலையிடத்திற்கு சேர்ந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அப்போஸ்தலர் நாட்கள்ல 50வது நாளில் இவர்கள் ஒவ்வொருடைய நாவிலும் ஆண்டுடைய வார்த்தை வந்து ஒவ்வொருவரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? அதனாலதான் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 3-4-6 படிக்கலாமா? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நம்ம ஏன் அந்த அக்னி பாஷை ஜபம், அந்நிய பாஷை, அக்னி பாஷை ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஆவியானவரே அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆவியானவரே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்.
வானத்தின் கீழ் இருக்கிற ஆஹா சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். தேவன் அங்க பேசிக் கொண்டிருக்கிறத அவ்வளவு சீனாய் மலை முழுவதும் அக்கினி இறங்கினதை பார்க்கும்போது அங்க ஜனங்கள், மலையின் அடிவாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அதே போல இங்கேயும் ஆண்டோட வார்த்தையை ஒவ்வொரு வாயிலிருந்து தேவ வார்த்தையை அந்நிய பாஷைகளை பேசுறதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்தார்களாம்? கலக்கம் அடைந்தார்களாம். அந்த 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போமா? கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. அக்னி பாஷைகளை பேசும்போது நாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன் அக்னி பாஷையில பேச சொல்றோம்? உங்களை அறியாம நீங்க தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். சீனாய் மலையில தேவன் பேசுகிறார். சீயோன் மலையில நம் ஒவ்வொருடைய நாவின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய மகிமை. அதனால நாம் சீயோன் மலையிடத்திற்கு நாம் சேர்ந்து இருக்கிறோம். ஆமென். சீனாய் மலையில கர்த்தர் மோசேக்கு அவருடைய விரலினாலே கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். எதனால? விரலினாலேன்னு இருக்கு இல்லையா? தேவன் தம்முடைய விரலினாலே. அதே போல புதிய ஏற்பாட்டில் அந்த விரல் எதை குறிப்பிடப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அதே இது இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்படுது, நான் தேவனுடைய ஆவியினாலே. அப்போ புதிய அந்த சீனாய் மலையில கற்பனைகளை எழுதி கொடுத்தது யாருன்னா ஆவியானவர். அங்க எழுதி கொடுத்தார். அங்கு கற்பனைகளை எழுதி கொடுத்து மோசே அனுப்பினார். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரையே நமக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அங்க ஆவியானவர் கற்பனைகளை எழுதி கொடுத்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரையே தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம், இந்த ஆவியை அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள், எவ்வளவு பாக்கியமுள்ளவர்கள். இந்த கடைசி நாட்களில் இந்த ஆவியானவர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களையும் அசையாதவைகளை அசையும்படியாகவும் நடக்காதவைகளை நடக்கும்படியாகவும் திறக்கப்படாதவைகளை நம்மூலமாய் திறக்கிறவர்களாகவும் தேவன் இனி கிரியை செய்கிற ஒரு காலமாய் இந்த காலம் இருக்க போகிறது. அன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தவர் இன்றைக்கு நாம் அதை நிறைவேற்றும்படியாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி இருக்கிறார். சீயோன் மலையினிடத்திற்கு வந்த நாம் பாக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம், பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். எல்லாரும் நாவுகளை திறந்து, அப்பா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா, உமக்கு கோடா கோடி கோடி நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து சீனாய் மலையில தேவன் மோசேயோடு பேசும்போது சொல்ற, ஜனங்கள் பக்கத்துல வர வேண்டாம், ஜனங்கள் மலையை தொடக்கூடாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாட்டில், அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில், இவ்வளவு கிருபையின் காலங்களில் சீயோன் மலையிடத்திற்கு வந்த நாம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். அந்த ஆவியானவரையே நமக்காக கொடுத்துட்டார். ஒரு நாள் ஆவியானவர் எழுதி கொடுத்தார் மோசேக்கு கற்பனைகள் மூலமாய் 613 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவரையே எழுதி கொடுத்த ஆவியானவரே நமக்குள்ள வந்துட்டாருனா, எத்தனை பேர் நம்ம எழுதி கொடுத்த ஆவியானவரே நமக்குள்ள வந்துட்டாருனா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்ற நம்மளால முடியும். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். இதுவரைக்கும் தோல்விகளா இருந்திருக்கலாம், ஆனா இந்த சத்தியத்தை அறியும் பொழுது, ஓ மொத்தத்தையும் எழுதி கொடுத்த ஆவியானவர் அவரே எனக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறார்னா,
அந்த ஆவியானவர் இனி சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறவர். அவருடைய மகிமைக்குள்ள நடத்துகிறவர். அவருடைய மகத்துவங்களை இன்னும் அறிய செய்கிறவர். இன்னும் தேவனுடைய ஆழங்களை அறிய பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. பாலதரபா ஷதனலர கமதனரபா. ஓ அருள் மாறி எங்கள் பேரில் வாருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் போதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதமூற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வாருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீரா கதலனமடலனமா ஓரி பாலா சிரே அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க. அக்னி பாஷைகளை. சீனாய் மலையில எப்படி ஒரு அக்கினியா இறங்கி வந்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் அந்த அப்போஸ்தல நாட்களில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் மேல்விட்டறையிலையும் தேவன் தம்முடைய வல்லமையாய் இடி முழக்கம் போல முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருடைய வாயிலையுமே மகத்துவங்களை பேசும்படியா தேவனுடைய மகத்துவங்களை ஒவ்வொரு நாவிலும் பேசும்படியான ஒரு வாக்கியத்தை சீனாய் மலையில தேவன் பேசினார். சீயோன் மலையில சாதாரணமாயிருந்த நீங்களும் நானும் நம்மை கொண்டு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. எவ்வளவு பெரிய பாக்கியம். சீனாய் மலையில தேவன் பேசுகிறார். தேவன் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் நம் மூலமாய் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நம்ம மூலமாய் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். அதனாலதான் நம்ம பேசுற செய்திகள் அநேகருடைய ஆத்துமாக்களை போய் தொடுகிறது. உடைந்து போய் இருக்கிறவர்களை காயம் கட்டுகிறது. காரணம் நமக்கு தெரியா அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள் எனக்கு வருகிற மெசேஜ் வரும், the right time, இதுதான் எங்க சிச்சுவேஷன், உங்க செய்தி தான். நம்மளால முடியுமா? இல்ல, தேவன் நம் மூலமாய் தம் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவோம். come on people. லிப்ராபாலா ஷதலதரபலத நமதகரபா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவரால் எழுதப்பட்ட கற்பனைகளை ஜனங்கள் என்ன செய்ய முடியலன்னா அதை ஃபாலோ பண்ண முடியல. புதிய பழைய ஏற்பாடு அந்த கட்டளைகள் என்ன செய்ய முடியல? ஃபாலோ பண்ண முடியல. அதனால கிறிஸ்து வரார். இப்போ எவ்வளவு ஒரு மகிமையான தேவன் பாருங்களேன். ஆவியானவர் எழுதினதை வாசிச்சவர்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல. அதனால ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நானே என் ஜனங்களுக்குள்ள உட்கார்ந்துடுறேன், அமர்ந்துடுறேன். ஆமென். ஆவியானவரே நம்ம மேல அமர்ந்து எனக்குள்ள வாசம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தல வசனம் இருக்கு, அழகா இருக்குல்ல, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். நிறைய பேர் நம்ம லைஃப்ல நிறைய தோல்விகள் நினைக்கிறோம் பாருங்க. வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை நினைக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வினா இந்த சத்தியத்தை நம்ம அறியல. ஆனா இந்த சத்தியத்தை இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோமானா, எனக்குள்ள அவரே வாசம் பண்ணுகிறதுனால ஆவியானவர் அவரே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதான் சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. பால்டா காமா தரபா. அதெல்லாம் வெளிப்படுத்தல் அழகா வசனம் சொல்லுங்க. அந்த வசனத்தை படிக்கலாமா? வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய
வாசஸ்தலம் இருக்கிறது. ஐயா, ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, ஆவியானவர் யாரெல்லாம் ஆவியானவரை அனுபவிக்கிறார்களோ, ஆவியானவருடைய அசைவாடி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களிடத்திலெல்லாம் என்ன வாசஸ்தலம் இருக்கிறது? தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு வேணும். சபைகள் ஆவியானவராலே நிரப்பப்பட்ட சபையா இருக்கணும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளா இருக்கணும். மியூசிஷியன்ஸ் எல்லாரும் ஆவியானவர் நிரப்பப்பட்ட மியூசிஷியன்ஸா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க அத்தனை பேரும் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அப்பனா பரலோகத்தோடு ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். தேவ ஆவியானவர் வந்துட்டார். ஆவியானவரே நமக்காய் கொடுத்துட்டார். ஆமென். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. இதோ மனுஷர்கள் யாரெல்லாம் ஆவியானவரோடு இருக்கிறீங்களோ உங்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். வாவ், எவ்வளவு பெரிய அனுபவம், மகிமையின் அனுபவம். ஆமென். சும்மா பாடின மட்டும் போதுமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தலங்கார் துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஓளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் ஆவியில் நிரம்பி சொல்லுங்க. எங்கள் மத்தியில் ஓளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவர் உள்ள இறங்கின உடனே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார். ஆவியானவர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். நம்மளை சுத்தி எத்தனை மனுஷர்கள் இருந்தாலும், எத்தனை பாஷைக்காரர் இருந்தாலும், ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷன் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. அதான் வேதம் அழகா சொல்லி, இனி நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய். அது வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. லேவியராகமம் 26:12 வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசணும். இது எப்படி நம்ம தேவனுடைய மகத்துவங்களை நம்மளால் பேச முடியும்? நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்மளால பேச முடியுமா? முடியாது. அதுக்கு தான் தேவன் நமக்கு அந்நிய பாஷை, அக்னி பாஷையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் தேவன் ஆவியான நமக்குள் வந்ததுனால வேதம் அழகா சொல்லுகிறது, பரலோகமே நம்மத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் உண்டான பெருஞ்சத்தம். வெளிப்படுத்தல் 21:3 வசனம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை, பெரும் சத்தம் உண்டாகிறது. என்னன்னா, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய மனுஷர்களிடத்தில், அதுல நீங்க உங்க பேரை கூட போடுங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரியா? ஏதோ ஒரு தேவனா, ஏதோ ஒரு ஆராதனையா? இல்ல. நீ இதை உணர்ந்தானா
அவ்வளவு பெரிய தேவன், மகா பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்ன அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோட கனெக்ட் ஆகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு காரணம் ஆவியானவர். எப்படி எனக்கு பரலோகத்துக்கு எனக்கு எப்படி தொடர்பு உண்டாச்சு? ஆவியானவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இறங்கின வல்லமை. அன்றியும் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்களோ அவர்களிடத்திலெல்லாம் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். இந்த அறிவு உண்டாகுமானால் சின்ன வியாதியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க ஆவியானவர், ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் சங்கீதமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் சங்கீதமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் மகிமையுமானார். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அப்படியே டங்ஸ்ல பேச ஆரம்பிங்க, அக்னி பாஷைகளை பேச ஆரம்பிங்க. என்ன வேதம் சொல்லுது, நம்ம அக்னி பாஷைகளை பேச பேச நம் ஆவியானவரை அப்படியே எப்பொழுதும் அனுபவிக்க அனுபவிக்க பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆமென். இதோ மனுஷர்களிடத்திலே, இதோ அரராத் ஜப வீட்டிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எஸ், இங்கிருந்து தேவனுடைய மகத்துவங்களை நம் அக்னி பாஷைகளை பேசும் போதெல்லாம் நாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாரும் அக்னி பாஷைகளை பேசி தேவனை ஸ்துதிப்போம். கம் ஆன் பீப்பிள். லா பதக மதலரா ஷிரிரிரிரிரிரி அந்துலபரவா ஆஹாதாராதியே மகுணமலா. ஓ இயேசுவே, இயேசுவே ரகபலதரபா ரிபலபடலரபா. என்னை நிரப்பும் தேவ ஆவியே, என்னை நிரப்பும் தேவ ஆவியே. நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும் ஆவியானவர். நாமே வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். ஆமென். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்களும் அவருடைய ஆவியானவரை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு 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 முதல்ல ரட்சிப்பு, ரெண்டாவது ஞான ஸ்நானம், மூன்றாவது ஆவியானவர். அதே போல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுப்பது வேதத்தின்படி நீதியான ஒரு காரியம். எவரெல்லாம் ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவன் தேவபுத்திரனாய் இருக்கிறான். ஆமென். என வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார்.
நம்ம நிறைய நேரங்களில் நாம் கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். ஏன்னா நம்ம ஆவியானவராலே நிரப்பப்படலை. அது நீங்களா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நம்ம நல்ல ஆவியானவர் நிரப்பப்பட்டு பாருங்க, உங்க கண்ணீரே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆவியில் அனலா இருந்து பாருங்க, உனக்கு சந்தோஷம் தான் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவளுடைய கண்ணீர் ஆவி. ஏன்னா ஆவியானவள் நிரப்பப்பட தேவனும் நீயும் எப்படி மாறிடுறேன்னா ஒன்னாக அவர், அதான் இயேசு சொல்லுவார் பாருங்க, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆவியானவர் இறங்கிட்டாரு. ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டுட்டே இருக்கிறேன்னா, ஆவியானவரோடு நான் அசைவாடி கொண்டே இருக்கிறேன்னா, ஆவியானவரோடு எப்பொழுது நான் தொடர்புலே இருந்தா வேதம் சொல்லுகிறபடி கண்ணீரே இருக்காது. அது ஒரு மகிமையின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கண்ணீர் யாவையும் தேவன் என்ன செய்வார்? துடைப்பார். இனி மரணமே இல்லை. அது ஒரு மகிமையின் அனுபவம். துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, வருத்தம் இல்ல, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அந்த ஆவியானவர்? ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சீஷர்கள் அப்போஸ்தலர்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவது, அதாவது சீஷர்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய், எப்படியா? சந்தோஷமாய், அவமானப்படுத்தப்பட்டாலும் சந்தோஷமாய். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாய். சந்தோஷமாய். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு நல்ல மகிமையின் அனுபவம். ஹல்லேலூயா. சந்தோஷமாய். அவமானப்பட்டார்கள், ஆனா ஒரே ஒரு சந்தோஷம். அவன் நாமத்துக்கு அவமானம் அடைவதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேன்னு சொல்லி ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்படும் போது சந்தோஷமாய் புறப்படுகிறார்களாம். ஆமென். அதே போல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் படிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட, அதாவது தேவனுடைய மகத்துவங்களை யார் பேசிக்கொண்டிருக்கிறார்? தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ அது அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். ஐயா, எவ்வளவோ பெரிய கூட்டம் அவனை பிடிச்சு கொதறதுக்கு, கல்லறிந்து கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறது. ஆனா ஸ்தேவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். நீங்க நமக்கு இது தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவன் தேவனுடைய மகத்துவங்களை தான் பேசுறான். எவனால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சா? ஆமா இல்லையா? அந்த நாட்கள்ல இன்னைக்கும் அது மாதிரி தான் இருக்கு. கர்த்தருடைய மகிமையான காரியங்களையோ மகத்துவமான காரியங்களையோ நம்ம செய்யும் போது, நம்ம பேசும்போது, இன்னைக்கு எப்படி அன்னைக்கு மூர்க்கமடைந்து பல்ல கடித்தார்களோ இன்னைக்கும் அப்படிப்பட்ட மூர்க்கமடைந்து பல்ல கடித்து கொண்டிருக்கிற நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள். பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு அன்னைக்காவது ஒரு இடத்துல தான் பார்த்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. உலகமே பார்க்கிற மாதிரி பல்ல கடிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் தேவன் இந்த இடத்துல நமக்கு என்ன கற்றுக்க? அவங்க பல்ல கடிக்கட்டும், நீ ஆவியில் நிரப்பப்பட்டவனாயிரு. ஆமென். அவன் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ஆமென், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆஹா, ஆமென். ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்ததுனால தன்னை சுற்றி எவன் நிற்கிறான்னு அவனால பார்க்க முடியல. அவன் இயேசுவையே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆவியில் நிரப்பப்பட்ட உடனே பரலோகம் திறக்கப்படுகிறது. இப்ப அவனை சுத்தி இருக்கிற அவ்வளவு விரோதமான கூட்டங்களை அவனால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அது அவன் கண்களுக்கு தோன்றவில்லை. அவன் என்னுடைய சிந்தனையில வரல. அவன் ஆவியில் நிரப்பப்பட்டவனா இருந்ததுனால நம்ம வெளிப்படுத்தி 21ல படிச்சு வந்தன, தேவன் அவர்களிடத்தில் வாசமாயிருப்பார். அன்றைக்கு அதே போல ஆவியானவர் தேவனிடத்தில் வாசமாயிருக்கிறார். பரலோகம் அவனோடு தொடர்புல உண்டாயிற்று. தேவன் அவரோடு தொடர்புல வந்துட்டார். அதெல்லாம் சொல்ற, இயேசுவையும் அவருடைய மகிமையும், தேவனுடைய மகிமையும்
தேவனுடைய வலது பார் இயேசுவா நிற்கிறதையும் கண்டு சொல்றா, வானங்கள் திறந்து இருக்குது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார் நிற்கிறதை நான் காண்கிறேன். எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. ஆமென். இது உண்மைனா இந்த வேதத்தில் இப்ப எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் உண்மைனா, நீங்க உடைக்கப்படும் பொழுதோ, நீங்க எப்பெல்லாம் ஆவியானவர் நிரப்பப்படுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இயேசுவையும் பார்க்க முடியும். அதுவும் உண்மை. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் இயேசுவையும், தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவையும் தேவனுடைய மகிமையும் நிற்கிறதையும் பார்க்கிறான். இது உண்மைனா நீங்க எப்பெல்லாம் ஆவியான நிரப்பப்படுகிறீர்களோ அப்ப நீங்க இயேசுவை பார்க்க முடியும். ஆவியானவர் நிரப்பப்பட்ட அனுபவம் உனக்கு வரும் பொழுது, நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க தானே, இயேசுவை பார்க்கிறேன், நான் இயேசுவை பார்த்தேன்னு சொன்ன அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதை ஏதோ கதை விடுறாங்க, அது ஏதோ பொய்யா சொல்றாங்க. அவனுக்கு பொய்யாவே இருந்துட்டு போட்டு. இன்னைக்கு நீங்க ஆவியானால் நிரப்பப்படுங்க, இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசேய கூட்டங்கள், சதுசேய கூட்டங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அந்த நாட்களில் நின்றது போல, இவன் பார்க்கிறேன், அவன் தேவனுடைய வலது பார் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க யாருமே என்ன செஞ்சாங்களோ, ஐயோ அப்படியான்னு பார்க்கல, உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் காதுகளை அடைத்து கொண்டார்களாம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க, சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு என்னோடு பேசினார், தேவதூதர்களை நாங்க பார்த்தோம் நீ சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காது அடைச்சு அன்னைக்கு கல்லை எரிஞ்சு பாஞ்சது போலதான் இன்னைக்கும் பாயிறானுங்க. அதனால இந்த அனுபவங்கள் பொய்யாயிருமா, அல்லது என் தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்களே கொடுக்க முடியாத தேவ பிள்ளைகளுக்கு? ஆவியானவரால நீ நிரப்பப்பட்டனா உனக்கும் இந்த அனுபவம் உண்டாகும். ஆவியானவர் நீ நிரப்பப்பட்டனா நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆவியான நிரப்பப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்குமானால் இயேசுவை நீ தரிசிக்க முடியும். ஆவியானவர் நிரப்பப்படு. நீ ஆவியானவரையே பற்றி தெரியாம, தேவனுடைய மகிமையை பற்றி தெரியாம, உன்னால வெறும் கல்லை மட்டும் தான் நீ எடுக்க முடியும். ஆமென். அவர்கள் கல்லை எடுத்து அவனை சுட்டி, ஸ்தேவானை சுற்றிலும் இருக்கிறவன் தரையில் இருக்கிற கல்லை தான் பார்த்தான். ஆனா ஸ்தேவானோ பரலோக மகிமையை பார்க்கிறான். அவன் மற்றவர்கள் கீழானவைகளை பார்க்கிறார்கள், ஸ்தேவானோ மேலானவைகளை பார்க்கிறான். கர்த்தர் நம்மை மேலானவைகளை பார்க்கிறவைகளுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை பார்க்கும்படியாக. இன்னையிலிருந்து நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே உம்மை பார்க்கணும், தேவ தூதர்களை பார்க்கணும், பரலோக மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஆமென். மாம்ச கண்களுக்கு புரியாது, மாம்சத்துக்குரியவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுடைய ஆவியை அண்டி தேவனுக்குரியவைகளை வேற ஒருவனும் அறிய முடியாது. நீ தேவ ஆவியை பெற்றிருந்தால் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவன் தேவ ஆவியை, தேவனுடைய காரியங்களை அறிய முடியும்? தேவ ஆவியை பெற்றவர்கள் தான். அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவ ஆவியானவர் இறங்கினதுனாலதான் அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறதை மற்ற எல்லா பாஷைக்காரரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவ ஆவியை பெற்றவன் தான் தேவனுடைய காரியங்களை அறிய முடியும், ஆவிக்குரியவன். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆவிக்குரியவர்களை, தேவனுக்குரியவர்களை இந்த உலகம் தூக்கி வைக்காது. இந்த உலகம் எப்போ கல்லறிஞ்சு சாகடிக்கும் தான் பார்க்கும். ஏன் நம்மளை கல்லறிறானுங்க? நாம் தேவனுக்குரியவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ ஆவியானவர் நம்ம மூலமாய் கிரியை செய்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அவனுக்கு விசுவாசிக்க முடியும். அவன் எப்பண்டா கல்ல எரியலான்னு அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் மகிமையை நாம் காணும்படியான நாட்களை காத்து வைத்திருக்கிறார். இனி வருகிற நாட்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையை காணக்கூடிய நாட்களாய் இருக்க போகிறது. அதனால்தான் நம்மை
சீயோன் மலையின் இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. சீனாய் மலையில ஆரம்பிச்சோம். சீனாய் மலையில இறங்கின இடி முழக்கங்கள், அதே போலவே அப்போஸ்தலர் நாட்களில் சீயோன் மலையில அந்த மேல் வீட்டறையில அந்த மகிமை இறங்கியது. அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆவியானவர் எவருக்குள்ளலாம் வாசமாய் இருக்கிறாரோ, யார் மேலாம் ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அவர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நீ ஆவியானவர் நிரப்பப்பட்டுடு. எவன் பேசுறான், இவன் நம்புறான், அவன் நம்ம எவனும் நம்ப வேண்டாம். உனக்கும் தேவனுக்கு இருக்கிற காரியத்தை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கும் தேவனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், உனக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த உறவை எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. மாம்சத்துக்குரியவன் அதை அறிய முடியாது. அவன் தரையை தான் பார்ப்பான், அவன் கல் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்ப்பார்கள், மேலானவைகளை நோக்கி பார்ப்பார்கள். ஆமென். ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஷைபாலா துடா ரபா கதுரபா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓசன்னா. என்னும் ஆவியில் நிரம்பி அல்லேலூயா ஓசன்னா. Glory, glory. Shabaladana rakabadurava. Alleluia, Hosanna. Hosanna. Tuyare, tuyare. Sarva vallava நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஆவே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென் ஆமென். சியோன் மலையினிடத்திற்கு சேர்ந்த நாம் தேவனுடைய மகிமை மகத்துவங்களை எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாய், அவருடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம்
எப்பொழுதும் நம் ஆவியில் நிரப்பப்பட்டே இருக்கும் பொழுது தேவனோடு எப்பொழுதும் இருக்கிற ஒரு உறவு அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அந்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்த ஸ்தேவான் உலகமே எதிர்த்து வந்தாலும் கூட அவன் மேலான மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். அவன் வேதம் அழகாய் சொல்ல, அவன் பரிசுத்தால் நிறைந்தவனாய் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேச பேச அவன் நிரப்பப்பட்டவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்னை நிரப்பும், ஸ்தேவானை போல என்னை நிரப்பும். ஸ்தேவான் எப்படி தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சி இயேசுவையும் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டான். எங்களை அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களுக்குள் கொண்டு வா. இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா எவன் என்ன எரிஞ்சா என்ன எரியாம போன, எவன் என்ன தூஷிச்சா என்ன தூஷிக்காம போனா என்ன, இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. இப்ப இந்த கடைசி நாட்கள்ல எத்தனையோ பேர் உடைய மகிமைக்கு விரோதமாய் உம்முடைய ஆவியானவருக்கு விரோதமாய் கல்லெறிந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆனாலும் இன்றைக்கு எங்களை நிலைநிறுத்திருக்கிறீர். எங்களை நிரப்பும் சுவாமி, எங்களை இன்னும் நிரப்பும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஓ உந்தன் அபிஷேகத்தா நீரப்புமையா. யானவரே ஷபா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம் முழு பலத்தோடு. வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகாரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகாரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, வல்லமையை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அப்பா அப்பா, இதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்புங்க. பரலோகம் திறக்கப்படட்டும் அப்பா. உடைய வல்லமையை காட்டுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா நீரப்புமையா. ஆவியானவரே, ஓ ஊற்றுமையா. ஆவியானவரே, ஷபலதடலரம் ரீகாந்துனமலஹந்தனரபா. அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவரே, ஷபலபா துரபா. ஆவியானவரே, பலமா இறங்கி வாரும், பலமா அசைவாடும். நிரப்பப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஒவ்வொருவர் நிரப்பப்படட்டும், ஆவியானவரால் நிரப்பப்படட்டும்.
எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். ஆவியானவரே பகபதரபா லிப்ரபா ஷபடலரபா தீப்ரா ஷபா துகமா துகமா லிப்ரா கமா துகமா துகமா ஓரபா செப்ரேலே ஹந்துனா மான ஹந்தலரபா லிம்ரபே ஷபடகந்துனா ஷபடகந்துனா தியாந்தனரபா துகதனபா பால்திரி மேலகவா ஓபா கமா ஷகதனரபா ஊற்றுமை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே ஃபயர் லார்ட் எங்களை முழுமையாய் நிரப்பும், முழுமையாய் நிரப்பும். கொஞ்சமாய் அல்ல, பரிபூர்ணமாய் நிரப்பும், வல்லமையாய் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், அக்கினியாய் மாற்றும். அப்பா அக்கினியாய் மாற்றும். ஷபா பாபா பாபா ஷபா லகா பாது டலா ஷபா துகமா துடபா யானவரே இந்த அக்கினி பாஷை ஜபத்துல அக்கினி புலமாய் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். ஸ்தேவானை போல பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஆமென். ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நீரப்பும் நீரப்புமையா ஆவியானவரே லிப்ரா சந்தரபலம் ஓ தீபா சிபல கமதுனரபா ரிப்ரபா சந்துரபலபருபலம் அபிஷேகத்தா நீரப்புமையா. ஒவ்வொருவர் அபிஷேகத்தை நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரி பரபா லா காபா ரி பிரபா ஷபா டகதரபா லிம்ப்ரபோ சந்தர தியாந்தலரபா ரி காதுரபோ ஷபடலரபோ ரி பிரபோ சந்தரபலபரபலபதரபா. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார் இயேசு வானம் நிற்கிறதையும் கண்டு இதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார் நிற்கிறதை காண்கிறேன் காண்கிறேன். ஆவியான நிரப்பப்பட்ட பிள்ளைங்க இயேசுவை பார்க்க முடியும். தேவ ஆவிய நிரப்பப்பட்ட பிள்ளைங்க தேவனுடைய மகிமை அனுபவிக்க முடியும். கண்ட கண்ட பிசாசுகள் கண்ட கண்ட உலகத்தின் அதிபதிக்கு சொந்தமானவன், அவன் பேசுறபடி கிடையாது. நீ தேவனுடைய மகிமை அனுபவிக்க முடியும், நீ இயேசுவை பார்க்க முடியும். மால்கா பாதுரபா இதெல்லாம் விசுவாசிச்சு நம்புங்க. உங்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு பல காரியங்களை சத்துரு கிரியை செய்யறான். கண்ட கண்ட ரோட்ல போறதுக்கெல்லாம் கடந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க விசுவாசிங்க. வேதத்தில் எழுதப்பட்டவைகளை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார், நீ அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஸ்தேவானுக்காக மாத்திரமல்ல, உனக்காகவும் எனக்காகவும் இதை கொடுத்திருக்கிறார். தேவனை நம்புங்க. தேவ தூதர்களை தேவன் உங்க வாழ்க்கையில காண செய்ய முடியும். சத்துருவானவன் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ இடத்துல அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் நினைக்கிறாங்க, வசனத்தை பேசிட்டானா அவன் ஆண்டவருடையவனே. பிசாசு தான் அன்னைக்கு வசனத்தை பேசிச்சு, இயேசு இடத்துல கொண்டு வந்து பிசாசு பேசுது அன்னைக்கு. அம்மா இல்லை சொல்லுங்க, கரெக்டு தானே? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலிருந்து ஆவியானவரால வனாந்தரத்திலிருந்து வெளியே வரும்போது சோதிக்கும்படி இயேசுவிட்டே போய் நிற்கிறான் பிசாசு.
நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். தேவனையே சோதிச்சு பார்க்கிறான். தேவன் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்புறம் அவர் தேவனுடைய தேவாலய உப்பரியின் மேல நிறுத்தி பிசாசு வசனம் சொல்லுது, நீ தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி உம்மை ஏந்தி கொள்ளும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சில பிசாசுகள் பேசி கொண்டிருக்கிறதானே, அம்மாவல்லையா சொல்லுங்க, தலையாட்டுங்க, அம்மாவல்லையா? இன்னைக்கு சில பிசாசு வசனத்தை வச்சுக்கிட்டு இயேசுவிட்ட பேசுன மாதிரி இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. இயேசுவிடத்திலே வசனம் பேசிச்சு, தேவாதி தேவனிடத்திலே வசனம் பேசிச்சு பிசாசு. இன்னைக்கு சில பிசாசுகள் இருக்கு, நாங்க வேதத்திலிருந்து பேசுறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவர் நிரப்பப்பட்டு வேதத்தை படிங்க. ஆவியான நிரப்பப்பட்டு நீ வேதத்தை படி. ஏன்னா வேத எழுத்துக்களை குறித்து வேதம் சொல்லுது, ஆவியானவரே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஆவியானவராலே வேதனுடைய வாசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனால் அல்ல. தேவ ஆவியானவராலே வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வசனங்களை தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷனால தான் முற்றிலுமாய் புரிந்து கொண்டு பேச முடியும். ஆமென். ஆவியை பெற்றுக்கொள்ளாதவனால வசனத்தை பேச முடியாது, வசனத்தின் ஆழங்களை அறிய முடியாது, வசனத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமையை உணர முடியாது. ஆனால் தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு வசனத்துடைய ஆழங்கள் புரியும், தேவனுடைய மகத்துவங்கள் புரியும். ஆமென். ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அந்த ஆவியானவர் சியோன் மலைநிலத்திற்கு வந்திருக்கிற நம்மேல் இருக்கிறார், நம்மோடு வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இனி வரும் நாட்களை இன்னும் மகிமை வாஞ்சிப்போம், இன்னும் நிரப்பப்படுவோம், இன்னும் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்வோம். பலத்த சத்துவங்களை கர்த்தர், பலத்த செய்கைகளை கர்த்தர் நம்ம மூலமா இனி விளங்க பண்ணுவார். இன்னும் அதிகமாய், இன்னும் மிந்தி இருந்த ஸ்பீடை விட 1000 மடங்கு இன்னும் அதிகமாய் தேவனுக்கு மகிமையாக இருப்போம். ஆவியானவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தை அசைப்பார். ஆவியானவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, கோடா கோடி நன்றி. இந்த நாளிலே இப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாக அனுபவிக்க இன்னும் நீர் எங்களை பலப்படுத்தும், இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால் நிரப்பும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்பும். நீர் வெளிப்படும் சுவாமி. வரும் நாட்களில் இருந்து உம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாக விளங்கப்படும். மது சாட்சியாய் எங்களை எழுப்பும், மகிமையாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ROI Power Ministries.